நீங்கள் கெப்லர்ஸ் லாஸ் ஆஃப் மோஷன்ஸ் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. அதில் செகண்ட் லா அதை வந்து நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா கெப்லர் வந்து எவ்வளோ பெரிய ஜீனியஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு ஈஸியாக வந்து தெரிஞ்சிடும். இப்போது அது விளக்கத்துக்கு வந்து நம்ம இந்த பேட்மிண்டன் பேட் வச்சு நம்ம புரிஞ்சுக்கலாம். இந்த பேட்மிண்டன் பேட்டில் வந்து நான் வந்து இந்த ஏரியா மட்டும் நான் ஃபோக்கஸ் பண்ணுறேன். ஏன்னா இது வந்து ஒரு எலிப்ஸ் ஷேப்பில் இருக்குது. இப்போ எலிப்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து வைடாக இருக்குது, இங்கே வந்து கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்குது. இது வந்து நம்ம மேஜர் ஆக்சஸ் அப்படின்வோம், இது வந்து நம்ம மைனர் ஆக்சஸ் அப்படின்வோம். நம்ம பிளானட்ஸ் எல்லாமே வந்து ஒரு எலிப்ஸ் ஷேப்பில் தான் வந்து சுற்றிட்டுருக்கு. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா இது சூரியன் வச்சுக்கலாம். இப்போ எலிப்ஸ்க்கு நடுவில் நம்ம பூமி வந்து என்ன பண்ணுது அப்படின்னா இந்த மாதிரி எலிப்ஸ் ஷேப்பில் வந்து ஒரு வருஷத்துக்கு வந்து ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு இப்படி போயிட்டுருக்கு. இப்போ கெப்லரோட செகண்ட் லா வந்து என்ன சொல்லுது அப்படின்னா இந்த பூமி வந்து இப்படி சுற்றும் போது எந்த பொசிஷனில் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி ஸ்பீடு வந்து மாறிடும் அப்படிங்கிறது தான் அவரோட செகண்ட் லா. இப்போது இப்படி யோசிச்சு பாருங்கள். இப்போ நம்ம வந்து இதை 12 போர்ஷனாக வெட்டிக்கலாம். ஏன்னா நம்மளுக்கு வந்து 12 மந்த்ஸ் இருக்குது. ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் அப்படியே வெட்டிக்கிட்டோம் அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போது இந்த எண்ணில் இருக்கும்போது இந்த இடத்துல இருக்கிற மாதத்துக்கும் இந்த இடத்துல இருக்கிற மாதத்துக்கும் எர்த்தோட ஸ்பீட் டிஃப்ரென்ஸ் வந்து வேரியாக இருக்கும். ஏன் அப்படின்னா இப்போ இங்கேருந்து நீங்கள் ஒரு மாதத்துக்கு வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் ஏரியா வந்து அதை கவர் பண்ணுன்னு வச்சுக்கலாம். இப்போ ஏரியானா என்னன்னா இந்த சூரியன்லேருந்து இந்த பாயிண்ட்டுக்கு வந்து 2 பாயிண்ட் வச்சு நீங்கள் ஒரு ட்ரையாங்கல் போட்டிங்கன்னா அந்த இடம் வந்து ஒரு ஏரியா அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். இப்போ பூமி வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் ஏரியாவை வந்து கடக்கும்போது இப்போது இந்த டைரெக்ஷனில் வரும்போது என்னென்னா சூரியன் வந்து இந்த எலிப்ஸில் வந்து ரொம்ப பக்கத்தில் இருக்குது. அதனால் அதே ஏரியா தான் அது வந்து ஒரு மாதத்துக்கு வந்து கவர் பண்ணி ஆகணும். அப்போனா இந்த இடத்துல நீங்கள் ட்ரையாங்கல் போட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து சின்னதாக இருக்காது, கொஞ்சம் பெருசாக இருக்கும். அப்போது அந்த ஏரியாவை வந்து கவர் பண்ணுறதுனால என்ன ஆகுனா பூமி வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வந்து மூவ் ஆகிடுங்க. அப்புறம் இங்கே வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா அதே ஏரியா தான் அது கவர் பண்ணி ஆகணும். ஆனால் இங்கே ட்ரையாங்கல் வந்து ரொம்ப பெருசாக இருக்கிறதுனால இங்கே என்ன ஆகுனா இங்கே பூமி வந்து ஸ்லோ ஆகிடும். இப்போ ஒவ்வொரு இடத்துக்கு ஏற்ற மாதிரி வந்து அந்த ஒரே ஏரியா வந்து அதை கவர் பண்ணுறதுனால ஸ்பீட் வந்து வெரி ஆகிட்டே இருக்கும். இதுதான் வந்து கெப்லர் வந்து செகண்ட் லாஸ் ஆஃப் மோஷனில் வந்து கண்டுபிடிச்சது. இதை நம்ம உணர்வோமா அப்படின்னா நம்ம வந்து உணர மாட்டோம். ஏன்னா நம்ம வந்து எர்த் கூட ட்ராவல் ஆகிறதுனால அந்த ஸ்பீட் வேரியேஷன் இருந்தாலும் நம்மளுக்கு வந்து ஒன்றும் தெரியாது. எர்த் வந்து ஸ்லோ டவுன் ஆகுது, ஃபாஸ்ட்டாக போகுது அப்படின்றது நமக்கு தெரியாது. ஆனால் இந்த எலிப்ஸில் போகும்போது இங்கே மேஜர் ஆக்சஸ் வரும்போது ஒரு ஸ்பீடும் மைனர் ஆக்சஸ் வரும்போது ஒரு ஸ்பீடும் அது மாறி மாறி அது பண்ணிக்கிட்டே இருக்கும் ஒவ்வொரு வருஷமாக. அதுதான் இதில் வந்து இம்பார்ட்டண்ட்டாக வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். அதுதான் வந்து கெப்லர் வந்து பூமியில் உட்காந்து கண்டுபிடிச்சது. அதனால தான் வந்து அவர் பெரிய ஒரு ஜீனியஸ் அவர்.